Max Angel. Hi children. So நம்ம இன்னைக்கு வந்து tips to crack more marks in maths by paper presentation நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? நம்ம வந்து மற்ற தியரி சப்ஜெக்ட்ஸ் மாதிரி நம்ம என்ன படித்தோமோ அதை பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணி லைக் சயின்ஸ் சோஷியல் வந்து நம்ம ஈஸியாக டயக்ராம்ஸு கண்டென்ட்டு நம்ம அட்ராக்டிவாக நம்ம ப்ரெசென்ட் பண்ணுறது மூலமாக ஈஸியாக நம்ம மார்க் கிடச்சிரும். பட் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம கோர் கண்டென்ட் நம்ம என்ன சம்மோ அதை நம்ம வந்து நம்ம பேப்பரில் வந்து எழுதினா மட்டும்தான் நம்மளுக்கு மார்க் உண்டு. ஸோ அந்த மேக்ஸ்லேயே நம்ம வந்துட்டு எப்படி நம்ம பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணி ஈஸியாக மேக்ஸில் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணாங்கிறத இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன் வந்துட்டு கிவன். ஸோ ஒரு கொஷின் நம்ம இருக்குது அப்படின்னா அந்த கொஷினில் இருக்கக்கூடிய மெயின் டேட்டாஸ் லைக் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டுன்னு சொல்லிட்டு சில வேல்யூஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த டேட்டாஸ் முக்கியமான டேட்டாஸை மட்டும் நம்ம கிவனுக்கு கீழே எடுத்து எழுதணும். அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு டு ஃபைண்டில் நம்ம என்ன எழுதணும்னா நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம். சில கொஸ்டின்ஸில் வந்துட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோங்கிறத நமக்கு கொஸ்டினாக கொடுத்துருப்பாங்க. அண்ட் அதை வந்து நம்ம டு ஃபைண்ட் கீழே டு ஃபைண்ட் த வெலாசிட்டி, டு ஃபைண்ட் த ஸ்பீட் அந்த மாதிரி நம்ம கீழே வந்து நம்ம எழுதிக்கணும். அண்ட் தேர்டு வந்துட்டு ஃபார்முலா ரெக்வயர்ட். சில சம்ஸ்க்கு பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபார்முலா தான் இருக்கும். ஆனால் சில சம்ஸ்க்கு பொறுத்த வரைக்கும் 3 to 4 அதுக்கும் மேற்பட்ட ஃபார்முலாஸ் எல்லாமே இருக்கும். நீங்கள் வந்து மேக்ஸ் பண்ணும்போதே நடுவில் நீங்கள் ஃபார்முலா எழுதுனீங்கன்னா அது அந்தளவுக்கு பெட்டராக இருக்காது. ஃபஸ்ட்டே நீங்கள் ஃபார்முலா ரெக்வயர்டுன்னு போட்டு ஒரு ஹெட்டிங் மாதிரி போட்டு கீழே நீங்கள் வந்து என்னென்ன ஃபார்முலாஸ் அந்த சம்ஸ்க்கு பிலாங்கிங்காக இருக்குதோ அது எல்லாமே நீங்கள் வந்து ஒரு சப்ஹெட்டிங் மாதிரி ரோம் லெட்டர் 1, 2 அந்த மாதிரி போட்டு நீங்கள் எல்லா ஃபார்முலாஸையும் எழுதுறது மூலமாக வேல்யூஷன் பண்ணுறவங்களுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்குமே சம் பண்ணும்போது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா எல்லா அந்த சம்மோட எல்லா ஃபார்முலாஸும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் எழுதிருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் கேல்குலேஷன் பண்ணுறதுக்கு. அண்ட் தென் கேல்குலேஷன் பார்ட். ஸோ நீங்கள் அதுக்கப்புறம் உங்களோட மெயின் கேல்குலேஷன் நீங்கள் கிவன் டேட்டாவில் வச்சு நீங்கள் என்னென்ன ஃபார்முலா வச்சு நீங்கள் எப்படி நீங்கள் கேல்குலேஷன் பண்ண போகிறீங்க ஸ்டெப் பை ஸ்டெப் வந்துட்டு நீங்கள் கேல்குலேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 அந்த மாதிரி போட்டு எழுதுனா ரொம்ப நீட்டாக இருக்கும். ஸோ ஸ்டெப் 1 ஸ்டெப் 2ன்னு போட்டு நீங்கள் அக்கார்டிங்காக எல்லா சம்மையுமே நீங்கள் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு இந்த கேல்குலேஷன் பார்ட்டிக்கலை நீங்கள் பண்ணிடலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்துட்டு ரிசல்ட்டு. சில பேர் ரிசல்ட்டு நீங்கள் தனியாக எடுத்து எழுத மாட்டீங்க. ரிசல்ட் வந்து தனியாக நீங்கள் எடுத்து எழுதுறது மூலமாக வேல்யூஷன் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா சில பேர் ஸ்டெப்ஸை பார்ப்பாங்க அண்ட் ரிசல்ட்டை மட்டும் பார்த்துட்டு மார்க் கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் தனியாக நீங்கள் ரிசல்ட் எடுத்து எழுதும் போது அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ரிசல்ட்டுன்னு போட்டு அதை மோஸ்ட்டாக நீங்கள் எழுதுகிற ஆன்சரை பாக்ஸ் மாதிரி ஹைலைட் பண்ணி காமிச்சிங்கன்னா ரொம்ப நீட்டாகவும் இருக்கும். அண்ட் இதை தாண்டி சில ஸ்டெப்ஸும் இருக்குது. ஹெட்டிங்ஸை வந்து மோஸ்ட்டாக பிளாக் பென் எழுதுகிற மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த ஹெட்டிங்ஸுக்கு கீழே உள்ள கண்டென்ட் எல்லாத்தையும் நீங்கள் ப்ளூ பென் எழுதுகிற மாதிரி பார்த்துக்கோங்க. அண்ட் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மோஸ்ட்டாக பென்சில் தான் யூஸ் பண்ணணும். பிகாஸ் பென்சில் வந்துட்டு ரொம்ப ஹைலைட்டடாக அண்ட் நீட்டாகவும் காட்டும் உங்கள் பேப்பரை. அண்ட் சில பேர் என்ன தான் நீங்கள் ஃபுல் கண்டென்ட் சம்மை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையும் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கரெக்டாக செஞ்சு முடித்தா கூட சில பேர் கொஷின் நம்பர் போட மறந்துடுவாங்க. ஸோ இந்த கொஷின் நம்பருங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பப்ளிக் வந்துட்டீங்க, ஸோ கொஷின் நம்பர் வந்து நீங்கள் பார்க்கணும். அண்ட் சில பேர் கொஷின் நம்பர் போடாமல் விட்டால் கூட அந்த ஃபுல் 5 மார்க்கும் சில பேர் கொடுக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் எவ்வளோ தூரம் நீங்கள் வந்து சம்முக்கு கான்சன்ட்ரேஷன் பண்ணி நீங்கள் முடிக்கிறீங்களோ அவ்வளோ தூரம் எல்லா கொஷின் நம்பரும் போட்டிருக்கீங்களான்னு கடைசியாக 1 டைம் செக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் நெக்ஸ்ட்டு டைம் மேனேஜ்மெண்ட். இப்போது ஒரு 5 மார்க் இருக்குன்னா ஒரு 5 மார்க் மட்டும் நீங்கள் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது. 5 மார்க்ஸ்க்குமே நீங்கள் ஈக்குவலாக டைமை பிரித்து நீங்கள் வந்து ஈக்குவலைஸ் பண்ணி நீங்கள் வந்து சம் பண்ணணும். ஸோ ஒவ்வொரு 5 மார்க்குக்கும் நீங்கள் வந்து ஈக்குவலாக டைம் பிரித்து பண்ணும்போது டைமுக்குள்ளே நீங்கள் முடிச்சிடலாம். அண்ட் உங்களுக்கு கடைசி செக்கிங்க்கும் கொஞ்சம் டைம் இருக்கும். ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் வந்து மேக்ஸில் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு சம்முக்கு ரொம்ப நேரம் எடுக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் டெஸ்ட் அட்டென்ட் பண்ணும்போது உங்களுக்கு டைம் மேனேஜ்மெண்ட்ங்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த 5 மெயின் ஹெட்டிங்கை மட்டும் நீங்கள் எழுதிட்டு நீங்கள் பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணும்போது வேல்யூஷன் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் உங்கள் பேப்பர் பார்க்க நீட்டாகவும் இருக்கும். இதான் மேக்ஸ் ப்ரெசன்டேஷன் பொறுத்த வரைக்கும் ஒரு 5 ஹெட்டிங்ஸ். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி உங்கள் பப்ளிக்காக க்ராக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.